சப்போஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப கம்மியான பேர் தான் ஏறி இருந்தோம். அதாவது இவ்வளோ பேர் ஏறி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் சொல்லியிருக்கேன். இது வந்து கொஸ்டின் பேப்பர்ஸில் 11 கொஸ்டின் இருக்கு. அந்த 10 கொஸ்டின் வந்து ஆன்சர்ஸ் இருக்கும். அது 11 ஆன்சராக இருக்கும். 3 தப்பு 10 ரைட். ஓகேங்களா? மீதி உள்ளது மெமரி அதாவது மனப்பாட வசனம். ஃபர்ஸ்ட் என் சஜஷன் என்னன்னா எல்லாரும் மனப்பாட வசனம் ஃபர்ஸ்டே எழுதுங்க. ரிமைனிங் உள்ள 10 கொஸ்டின் அதுக்கப்புறம் எழுதுங்க. ஏன்னா கன்ஃபியூஷன் ஆகிட்டீங்கன்னா எழுத முடியாது. ஃபர்ஸ்ட் அதாவது எல்லாரும் மனப்பாட வசனம் எழுதுங்க. ஓகேங்களா? 15 நிமிஷம் தான் கொஸ்டின் பேப்பர் படிக்கிறதுக்கும் சரி, அதை எடுத்து எழுதுறதுக்கும் சரி, ஓவராலே 15 நிமிஷம் தான். நாங்கள் டைமர் ஆன் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த லிங்க் சவுண்ட் கேட்டதுக்கப்புறம் டைம் ஸ்டாப். அதுக்கப்புறம் எழுதுறவங்களுக்கு -1 மார்க். அதுக்கப்புறம் சில ரூல்ஸ் இருக்கு. அது கொஸ்டின் பேப்பர் கொடுக்கும்போது சொல்றேன். கொஸ்டின் பேப்பர் பேர் கொடுத்துருவோம், ஆன்சர் பின்னாடி இருக்கும். ஓகேங்களா? அது எப்படி அந்த ஆன்சர் நாங்கள் கொடுத்துருப்போம்னா, இப்போ வந்து ஜீசஸ் வந்து யாரோட பரவ போனார் அப்படின்னா சீஷர்கள் ரைட்டான பதில். ஸோ நீங்கள் சீஷர்கள்ன்ற பதில் எழுதணும். சீஷர்கள் வந்து ஒரு லைன்ல கனெக்ட் ஆகிடும். இப்போ சீஷர்கள்ன்ற வேர்டு வந்து 10ல கனெக்ட் ஆகிடுச்சுன்னா 10ன்ற நம்பர் தான் அந்த கேள்விக்கு பதிலாக எழுதணும். புரிஞ்சுதா? Five, 4, 3, 2, 1. Time up. நம்ம அடுத்த ஈவெண்ட்டுக்கு போகலாமா? இந்த ஈவெண்ட்டுக்கு யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, பைக் யூஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் சின்ன வயசுலேருந்து இதை கேட்ட கதையாக தான் இருக்க போகுது. அந்த கதையிலேருந்து நான் ஒரு கேரக்டர் நேமோ பர்டிகுலராக ஒருத்தர் நேமோ கேட்க போகிறேன். அந்த நேமோ தான் நீங்கள் சொல்ல முடியும். ஓகேங்களா? யார் ஃபஸ்ட்டு சொல்றீங்களோ தெரியும் நினைக்கிறீங்களோ கை தூக்குங்க. சப்போஸ் அவங்க தப்பான பதில் சொல்லிட்டாங்கன்னா அடுத்த யார் கை தூக்குனாங்களோ அவங்களுக்கு அந்த கொஸ்டின் வந்து பாஸ் ஆகும். ஓகேங்களா? ஒரு மனுஷன் வந்து ஒரு வேலை பாரு, நீ என்னை ரொம்ப கிண்டல் பண்ற, என் கையில ஒரு கத்தி மட்டும் இருந்தா அவன் கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்றேன். சொன்ன மனுஷன் யாரு நினைக்கிறேன்? அலெக்ஸ். ஆன்சர் வந்து தெரியாம வந்து அவங்க அந்த வசனம் என்னன்னா, என்னாலும் 22, 28, 29 என்ன சொல்லியிருக்குன்னா, உடனே கழுதையும் வயை தந்தார், அது பிழையாமே பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உங்களுக்கு என்ன செய்தேன் என்றது. அப்பொழுது பிழையாம் கழுதையை பார்த்து,
நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய். என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுது உன்னை கொன்று போடுவேன் என்றார். இதுதான் கரெக்டான. அதெல்லாம் பைபிள்ல ரெண்டு விலங்கு மட்டும் தான் பேசிருக்கு. அது ஒரு கழுதை, இன்னொன்று வந்து ஒரு சட்டம். ஓகேங்களா? தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஆமாம். இரண்டாம் பரிசு மிஸ்ஸஸ் ரீகா நவரான். முதல் பரிசு மிஸ்ஸஸ் கிறிஸ்டினா இங்கராஜ். கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசு நான் கேட்கிறேன். இந்த நிகழ்வுகளில் ஒருங்கிணைப்பில் செய்கின்ற அருமையான வாலிப பிள்ளைகளுக்கு நாம் கையை தட்டி நன்றி சொல்வோம். ஒரு நல்ல நிகழ்வை பிள்ளைகள் முன்னெடுத்து செல்கிறார்கள். வருங்கால சந்ததியிலே அவர்களை நாம் உற்சாகப்படுத்தி விடுவது நம்முடைய கடமை.